ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு ஒரு பேட்டரி பேக் செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியிலேருந்து செய்ய போகிறோம். நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 32,700 ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்க 6000 mAh பேட்டரி வச்சு தான் செய்வோம். 10 ஆம்ப் BMSல ரெடி பண்ணி தருவோம். பட் அந்த சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னா, எனக்கு வந்து இந்த 15Ah செல்ஸில் ரெடி பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸும் பார்த்தீங்கன்னா பிராண்டடாக டேலி பிஎம்எஸ் போட்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணனா ஒரு 100 டேங்க்ஸ் மேலே யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இதே சைஸ்க்கு 12Ah தான் கொண்டு வர முடியும். பட் அதே சைஸில் நம்ம இந்த ஃபார்ம் ஃபேக்டர் செல்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 15Ah வரைக்கும் கொண்டு வர முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா 3Ah அதிகமாக கிடைக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதிகமான டேங்க்ஸும் இதில் கிடைக்கும். அண்ட் மோரோவர் இதில் வந்து 20 amps டேலி பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பிஎம்எஸோட பெஞ்ச் மார்க்னே சொல்லலாம் இந்த டேலின்ற பிராண்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேலன்சிங்கும் வருது. அன்பேலன்சிங் இஷ்யூஸ்லாம் இந்த பிஎம்எஸில் வராது. ஓகே, நம்ம பேட்டரி பேக் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டரி பேக் பில்டுக்கு என்ன செல்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 32-140 செக்ஷன் 15,000 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா 3.2 வோல்ட் வரும். ஸோ நம்ம இதை வந்து சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 12.8 வோல்ட் கிட்டே நமக்கு வோல்டேஜ் வரும். ஸோ இது வந்து ஒரு 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிடணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் எல்லா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா சேம் வோல்டேஜில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் பேலன்சிங் இஷ்யூஸ்னால பேட்டரி பேக் இஷ்யூஸ் வராது. ஓகே, 3.308 இது 3.308 3.302. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டான வோல்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரிஸ் பண்ணணும். இந்த பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இதுக்கான ஹோல்டர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஹோல்டர் இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் ஷீட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹீட் ரெசிஸ்டண்டான மெட்டீரியல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது இதுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செல்ஸை நம்ம இந்த க்ரீன் ஷீட்டில் ரேப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ணிட்ட பிறகு இதை வந்து நம்ம க்ளூகன் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளூகன் ஆன் பண்ணிடுறேன், ஹீட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் ஷீட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பேட்டரியில் ஒட்டிக்கலாம். ஸோ எப்படி ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா டேப் ஸ்ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு வந்து நான் பேட்டரியில் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபை இந்த ஷீட்டில் ஒட்டிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இந்த டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து லூஸாக, அதாவது இந்த பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகாது. இந்த ஒரே இடத்துல மட்டும் நம்ம டேப் போட்டோம் அப்படின்னா இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி மூவ் ஆகும். ஸோ அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம உள்ள ஒரு டேப் அண்டு அவுட்டரில் ஒரு டேப் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மூவ் ஆகாமல் நல்லா செக்யூர்டாக லாக் ஆகி நிற்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஈவன் சர்ஃபேஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் சர்ஃபேஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செல்ஸுக்கு ஃபுல்லாத்தையும் நம்ம இந்த ஷீட் போட்டு ரேப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சீரிஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டரி இது பாசிட்டிவ்னா அடுத்தது நெகட்டிவ் வைக்கணும். நெகட்டிவ் பேட்டரி பக்கத்தில் பாசிட்டிவ் வைக்கணும். பாசிட்டிவ் பேட்டரி பக்கத்தில் நெகட்டிவ் வைக்கணும். இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி ஹோல்டு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வச்சு நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கணும். அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு நம்ம அவுட்டரில் ஃபுல்லாக க்ளூ கன் போட்டுக்கலாம்.
பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ணி நம்ம 12 வோல்ட் அவுட்புட் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டேர்மில் நம்ம பாசிட்டிவ் டேர்மினலாக சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை பாசிட்டிவ் டேர்மினலாக சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம பாசிட்டிவ் டேர்மினலாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டரி மேலே இப்போ ஸ்பாட் வெல்ட் பண்ணக்கூடாது. இதோட நெகட்டிவ் டேர்மினலான இங்கேருந்து அடுத்த பேட்டரிக்கு நம்ம வந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு போனோம். அகைன் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் இப்படி ரன் ஆகி நெகட்டிவ்க்கு வரும். அண்ட் நெகட்டிவ்லேருந்து இந்த பேட்டரியோட பாசிட்டிவ்க்கு வரும். அண்ட் அகைன் இந்த பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் இங்கே வரும். இந்த நெகட்டிவ்லேருந்து அடுத்த பேட்டரியோட பாசிட்டிவ் போகும். அண்ட் ஃபைனலாக நெகட்டிவ். ஸோ நம்ம எடுத்த பாசிட்டிவோட ஒரு அவுட்புட்டும் ஃபைனலாக சீரிஸ் கனெக்ஷன் முடிச்சுட்டு வந்தவொடனே கடைசியாக ஒரு நெகட்டிவ் நிற்கும். அந்த நெகட்டிவ் தான் இந்த பேட்டரி பேக்கோட அவுட்புட். இந்த பேட்டரி இப்போ பாசிட்டிவ் டெர்மினல்னால் இந்த பேட்டரியோட நெகட்டிவை இந்த பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம டிஏவையோ பேட்டரி ஆட்டோ பேட்டரியிலேருந்து ரெடி பண்ணுது. இது எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் இது எப்படி ரெடி பண்ணுன்றதுக்கான வீடியோ லிங்க் தரேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்பாட் வெல்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் அவுட்புட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுத்துடலாம். நிக்கல் ஸ்ட்ரிப் அடித்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கேப்டான் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, பிஎம்எஸ் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவை இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒயரை தனியாக எக்ஸ்டென்ஷன் வைக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சுட்டா நமக்கு இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஸோ பிஎம்எஸ் வைக்கிறதுனால இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு க்ரீன் ஷீட் போட்டு நம்ம வந்து இன்சுலேட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். பிஎம்எஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டிட்டோம். இப்போது இந்த பிஎம்எஸ் கனெக்ஷன் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பி நெகட்டிவ்னு இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு வரணும். அதே மாதிரி இது வந்து நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் அவுட்புட்டை எடுத்துக்கணும். பாசிட்டிவ் வந்து இதுலேருந்து டேரெக்டாக ஒரு ஒயர் சால்டர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் டெர்மினல் சால்டரிங் பண்ணி வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், அதுக்கான ஒயர்ஸை நம்ம இப்போ சால்டரிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் டெர்மினலும் சால்டரிங் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த கேப்டான் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம பிஎம்எஸ் ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ அவுட்புட் வரதா செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 13.23 வோல்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் எப்பவுமே பண்ணி பார்க்குற மாதிரி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வந்தது. பார்த்தீங்கன்னா நான் ஒயர் ஒன்றும் கான்டாக்டில் தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் எந்த ஒரு ஃபயரும் ஆகலை. ஸோ வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ திரும்ப நம்ம வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகிடணும். ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனும் பக்காவாக இருக்குது. இப்போது இந்த பிஎம்எஸ் மேலே இன்னும் ஒரு அடிஷ்னலாக டேப் போட்டுக்கலாம். ஸோ நல்லா செக்யூராக நிற்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஷீட் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ஒரு ஹார்ட் ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 எபாக்சி ஷீட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை பார்த்திங்கன்னா இது மேலே வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண வேறு இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 16 ஆம்ப் சாக்கெட் கிடையாது. ஸோ அதனால் இங்கே மட்டும் தான் 16 ஆம்ப் சாக்கெட் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே, இங்கே ரேம்பிங்க்கு என்ன கன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பாஸோட ப்ரொஃபஷ்னல் GHG 180, அதாவது 1800 வாட்ஸ் ஹீட் கன்னு. இது வந்து மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பீடும் பார்த்திங்கன்னா 1லேருந்து 3 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் செகண்ட் மோடில் வச்சுக்கிறேன். 2 இடத்துல வந்து நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒயர் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடும் இந்த ஃப்ரண்ட் சைடும் பார்த்திங்கன்னா நம்ம சிலிக்கான் பேஸ்ட்டு போடுவோம். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேட்டரி ஸ்ப்ரேயருன்றதுனால கண்டிப்பாக அது வாட்டரில் அடிக்கடி கான்டாக்ட் ஆகுன்றதுனால சிலிக்கான் போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துறது நல்லது. ஸோ அதனால்
இந்த பக்கமும் சிலிக்கான் பேஸ்ட் போட்டு கவர் பண்ணிடுவேன். ஏன்னா சிலிக்கான் நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இப்போது லப்பர் மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இந்த சிலிக்கான் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து உறிஞ்சி வந்துடாமல் ஃப்யூச்சரில் அப்படின்றதுக்காக நம்ம அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் டேப் போடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சைஸ் டேப் போட்டிருப்போம். இப்போ இந்த பெரிய சைஸ் டேப் போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டேப் போட்டு சுற்றிட்டோம். எந்த அளவுக்கு வாட்டர் வந்து இதுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு பேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனாக சைட்ஸில் சிலிக்கான் போட்டிருக்கேன். செகண்ட் ப்ரொடெக்ஷனாக மேலேயும் ஃபுல்லாக சிலிக்கான் போட்டு அப்ளை பண்ணிட்டேன். தேர்ட் ப்ரொடெக்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபிலமெண்ட் டேப் போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிவிட்டேன். ஃபிலமெண்ட் டேப்புக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணேன். ஃபெவிக்விக் போட்டு ஃபுல் இடத்துலையும் சீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மோஸ்ட்டாக இதில் வந்து தண்ணி போக வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் இதுக்குன்னு தண்ணியில் எடுத்து போய் முக்கலாம் கூடாது. இந்த பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 15 ஆம்ப்ஸ் பேட்டரி. லைஃப்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியோட ஒரு 3 to 4 டைம்ஸ் அதிகமாகவே வரும். அது உங்களுக்கு ஒரு 1 இயர் அது லைஃப் வருதுன்னா இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கிட்ட லைஃப் வந்துடும். நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் சொல்லலாம். 100 டேங்க் அடிக்குதுன்னு சொன்னார் ஆல்ரெடி வாங்கின கஸ்டமரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணி இந்த பேட்டரியும் எனக்கு ஆர்டர் வந்தது. ஸோ 100 டேங்க் இந்த ஒரு பேட்டரியில் அடிக்க முடியும். அண்ட் தென் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 kg தான் வரும். பட் ஆனால் அந்த லெட் ஆசிட் பேட்டரி 12 வோல்ட் 12 Hல் இருக்கிறது 3 கிலோ வரும். ஸோ வெயிட்டுமே ரெடியூஸ் பண்ணுறோம், அதே சமயம் பவருமே இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படின்றதுனால இதோட எஃபிஷியன்சி அதிகம். ஓகே, ஃபைனலாக இதோட வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் திரும்ப செக் பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சி விட்றலாம். ஓகே, 13.24 இருக்குது. ஓகே, இப்போ ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைன். டேப் சுற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம பேக் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கும் இது மாதிரி பேட்டரி பேக் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பாய்.